ಎರಡನೇದಾಗಿ to live a powerful life ಮಾತ್ರಮಲ್ಲ, to live a holy life, not an unholy life. ஒரு வல்லமை நிறைந்த வாழ்க்கை மாத்திரமல்ல, ஒரு பரிசுத்தம் நிறைந்த ஒரு வாழ்க்கை வாழ்வதற்கு என்னை உங்களையும் அழைத்திருக்கிறார். ನಮಗೆ ಪವಿತ್ರಾತ್ಮನು ಜೀವವನ್ನು ಕೊಟ್ಟಿರುವುದು ನಾವು ಪವಿತ್ರ ಜೀವನವನ್ನು ಜೀವಿಸಲು, ஒரு பரிசுத்தம் இல்லாத வாழ்க்கை வாழ்வதற்கு அழைக்கல. ಪವಿತ್ರವಿಲ್ಲದೆ ಜೀವನವನ್ನು ಜೀವಿಸಲಲ್ಲ. அடிக்கடி பாவத்துல விழுறோம். ಆಗಾಗ ನಾವು ಪಾಪದಲ್ಲಿ ಬೀಳುತ್ತೇವೆ. ಶರೀರದಲ್ಲಿ இருக்கிறவங்க நம்ம பாவத்துல விழுவோம். ಶರೀರದಲ್ಲಿ ಇದ್ದೇವೆ, ಪಾಪದಲ್ಲಿ ಬೀಳುತ್ತೇವೆ. விழுந்தாலும் கர்த்தர் எழுப்ப நம்ம கூட இருக்கிறார். ಬಿದ್ದರೂ ಎಬ್ಬಿಸಲು ದೇವರು ನಮ್ಮೊಟ್ಟಿಗೆ ಇದ್ದಾನೆ. தேவனை ஏற்றுக்கொண்டவங்க, ದೇವರನ್ನು ಅಂಗೀಕರಿಸಿದವರು பாவம் செய்யான், ಪಾಪ ಮಾಡದೇ ಇರುವವರು. சொல்லுகிறதா? ವಾಕ್ಯವು ಹೇಳುತ್ತದಾ? அதனுடைய அர்த்தம் என்ன? ಹಾಗಾದ್ರೆ ಅದರ ಅರ್ಥವೇನು? பாவம் செஞ்சு அதிலே விழுந்து அதிலே வளர்ந்துகிட்டு இருக்க மாட்டான். ಆ ಪಾಪ ಮಾಡಿ ಅದರಲ್ಲೇ ಬಿದ್ದು ಇರುವುದಿಲ್ಲ. விழுந்தாலும் கர்த்தர் எழுப்ப கூட இருக்கார், எழுப்பி விட்டுடுவாரு. ಆ ಬಿದ್ದರೂ ಎಬ್ಬಿಸಿ ನಡೆಸುತ್ತಾನೆ. ஹalleluya 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 ஹalleluya. அப்ப நான் கவனிக்கணும். ಹಾಗಾದ್ರೆ ನಾನು ಗಮನಿಸಬೇಕು. நம்ம நிறைய பேர் பாவத்துல விழுறோம். ನಾವು ಅನೇಕರು ಪಾಪದಲ್ಲಿ ಬೀಳ್ತೇವೆ. ஆனா விழுந்து கர்த்தாவே என் பாவத்தை மன்னிச்சிருங்கன்னு ஒப்பு கொடுத்தோம்னா அவர் மன்னிச்சு என்னை உங்களையும் கழுவி சுத்திகரிக்கிறாரு. ನಾವು ಬಿದ್ದ ತಕ್ಷಣ ದೇವರೇ ನನ್ನನ್ನು ಕ್ಷಮಿಸಿ ಅಂತ ಕೇಳಿದ ತಕ್ಷಣ ಆತನು ನಿಮ್ಮ ಪಾಪ ನನ್ನ ಪಾಪ ಕ್ಷಮಿಸುವಾಗಿದ್ದಾನೆ. எனக்கு நிறைய பேர் ஹோலி லைஃப் லீட் பண்ற மாதிரி ನಡಿಚಿக்கிட்டு இருக்காங்க இந்த உலகத்துல. ಇವತ್ತು ಅನೇಕರು ಪವಿತ್ರವುಳ್ಳ ಜೀವನವನ್ನು ಜೀವಿಸುವರಾಗಿ ಇವತ್ತು ನಟನೆ ಮಾಡುತ್ತಾ ಇದ್ದಾರೆ. ಅನ್ಹೋಲಿ ಲೈಫ್ தான் ಲೀಡ್ பண்ணிட்டு இருக்காங்க. ಇವತ್ತೆಲ್ಲರೂ ಪವಿತ್ರವಿಲ್ಲದ ಜೀವನವನ್ನು ಜೀವಿಸ್ತಾ ಇದ್ದಾರೆ. வெளியில காண்பித்துக் கொள்வது என்ன தெரியுமா? ಹೊರಗಡೆ ತೋರಿಸಿಕೊಳ್ಳುವುದು ಹೇಗೆ ಗೊತ್ತಾ? ಪರಿಶುದ್ಧವಾನ್, ನಾನು ಪರಿಶುದ್ಧವನು. ಜನಗಳು ಅದ ಪಾತಕನ ಬ್ಯಾನ್ ಪಾತಕ, ಜನರೆಲ್ಲರೂ ನೋಡಿಕೊಂಡು ಬ್ಯಾ ಅಂತ ನೋಡ್ತಾ ಇದ್ದಾರೆ. அவங்களுக்கு பரிசுத்த ஆவியானவருடைய நடத்துதெல்லாம் அவசியம் இல்ல. ಅವರಿಗೆ ಪವಿತ್ರಾತ್ಮನ ನಡೆಸುವಿಕೆ ಎಲ್ಲ ಅವರಿಗೆ ಅವಶ್ಯವಿಲ್ಲ. இங்க என்ன யோசிக்கிறாங்களோ அதை செஞ்சுட்டு போயிட்டே. ಇಲ್ಲಿ ಏನು ಯೋಚನೆ ಮಾಡ್ತಾರೋ ಅದನ್ನು ಮಾಡ್ತಾ ಇರ್ತಾರೆ. நான் பாட்டு ரிலீஸ் பண்ணுவேன், ನಾನು ಹಾಡು ರಿಲೀಸ್ ಮಾಡ್ತೇನೆ, மில்லியன் கணக்குல போகும், ಅದು ಮಿಲಿಯನ್ ಲೆಕ್ಕದಲ್ಲಿ ಹೋಗುತ್ತದೆ. என் தாளந்து பெருசு, ನನ್ನ ಟ್ಯಾಲೆಂಟ್ ಮುಖ್ಯ, நான் ஒரு பெரிய பாடகன், ನಾನು ದೊಡ್ಡ ಹಾಡುಗಾರನು. பரிசுத்தமான இருந்த அவசியம் இல்ல. ಪರಿಶುದ್ಧವಾಗಿ ಇರಬೇಕಂತ ಅವಶ್ಯವಿಲ್ಲ. அவசியம் இல்லங்க, ಇರಬೇಕಂತ ಅವಶ್ಯವಿಲ್ಲ. ஏன்னா எனக்கு புகழ்ச்சி இருக்கு. ಯಾಕಂದ್ರೆ ನನಗೆ ಹೊಗಳಿಕೆ ಇದೆ. நான் எவ்வளவு புகழ்ச்சியா இருக்கிறேன் பாத்தீங்களா? ನನಗೆ ಎಷ್ಟು ಹೊಗಳಿಕೆ ಇದೆ ಇದು ಗೊತ್ತಾ? அதுதான் நான் சொன்னேன், தாளந்த வச்சு இல்லங்க, ನಿಮ್ಮ ಟ್ಯಾಲೆಂಟ್ ಅನ್ನು ಇಟ್ಟಲ್ಲ, கனியை வச்சு, ನಿಮ್ಮ ಫಲವನ್ನು ನೋಡಿ, வரங்களை வச்சு இல்லங்க, ನಿಮ್ಮಲ್ಲಿರುವ ವರಗಳಲ್ಲ. எனக்கு பாட்டு பாட தெரியும், ನನಗೆ ಹಾಡಲು ಗೊತ್ತು. பரிசுத்தம் இல்லனா பரவாயில்ல, ಪರಿಶುದ್ಧ ಇಲ್ಲ ಎಂದರೆ ಪರವಾಗಿಲ್ಲ, எனக்கு பிரசங்க பண்ண தெரியும், ನನಗೆ ಪ್ರಸಂಗ ಮಾಡಲು ಗೊತ್ತು. பரிசுத்தம் இல்லனா பரவாயில்ல, ಪರಿಶುದ್ಧ ಇಲ್ಲ ಅಂದ್ರೆ ಪರವಾಗಿಲ್ಲ. அதுல பிரசன்னம் எப்படி இருக்குது பாத்தீங்களா? ಅದರಲ್ಲಿ ಪ್ರಸನ್ನತೆ ಯಾವ ರೀತಿ ಇದೆ ನೋಡಿದ್ರಾ? கவனிக்கிறீங்களா? ಗಮನಿಸ್ತಾ ಇದ್ದೀರಾ? கிறிஸ்து உலகத்தை கவனிக்கிறீங்களா? ಕ್ರೈಸ್ತ ಲೋಕವನ್ನು ಗಮನಿಸುತ್ತಾ ಇದ್ದೀರಾ? அனிருத் பாட்டிலேயே அபிஷேகம் தேடுவாங்க நிறைய பேர். ಅನಿರುದ್ಧ ಹಾಡಲ್ಲೇ ಅಭಿಷೇಕವನ್ನು ಹುಡುಕುವವರಾಗಿದ್ದಾರೆ. அனிருத் தெரியுதா உங்களுக்கு? ಅನಿರುದ್ಧ ಗೊತ್ತಲ್ವಾ? மியூசிக் டைரக்டர் அனிருத் தம்பி, அனிருத். அந்த பாட்டு கேட்கும் போது உங்களுக்குள்ள எனக்குள்ள ஏதோ ஒன்று பண்ணுதா? ಆ ಹಾಡನ್ನು ಕೇಳುವಾಗ ನಿಮ್ಮೊಳಗೆ ನನ್ನೊಳಗೆ ಏನೋ ಮಾಡುತ್ತಾ? ಅದನ್ನ ಅಭಿಷೇಕಂ சொல்ல முடியுமா? ಅದೇನು ಅಭಿಷೇಕವಾ? இளையராஜா பாட்டு கேட்கும்போது நமக்குள்ள ஏதோ பண்ணுத்தானே? ಇளைಯರಾಜ ಹಾಡನ್ನು ಕೇಳುವಾಗ ನಮ್ಮೊಳಗೆ ಏನೋ ಮಾಡುತ್ತಲ್ಲ. அதுக்குன்னு அங்க ஆவியானவர் இருக்காருன்னு சொல்ல முடியுமா? ಅದಕ್ಕೆ ಆತ್ಮನು ಅಲ್ಲಿ ಇದ್ದಾನೆ ಅಂತ ಹೇಳ್ತೀರಾ? எஸ்பிபி பாட்டெல்லாம் கேட்டோம் முன்ன ஒரு காலத்துல, எப்படி இருக்கும்? ಎಸ್ಪಿಪಿ ಹಾಡೆಲ್ಲ ಕೇಳಿದ್ವಿ, ಯಾವ ರೀತಿ ಇತ್ತು? ஏதோ பண்ணுது, ಏನೋ ಮಾಡ್ತಾ ಇದೆ, ಮಾಡುತ್ತಲ್ಲ. ಅದಕ್ಕೆ ಅಂತ ಹೇಳಿ அபிஷேகம் இருக்குதுன்னு நான் சொல்ல முடியுமா? ಆತ್ಮ ಇದೆಯಾ ಅಲ್ಲಿ? மியூசிக்குன்னு இருக்கிற ஒரு ஈர்ப்புங்க அது. ಮ್ಯೂಸಿಕ್ ಅಂತ ಇರುವ ಒಂದು, ಮ್ಯೂಸಿಕ್ can change your mindset. ಮ್ಯೂಸಿಕ್ ನಿಮ್ಮ ಮೈಂಡ್ ಸೆಟ್ ಅನ್ನು ಬದಲಾಯಿಸುತ್ತದೆ. சில ಕಾರ್ಡ್ಸ್, சில மைனர் ಕಾರ್ಡ್ಸ್, சில மேஜர் ಕಾರ್ಡ್ಸ್, சில ப்ரோக்ரஷன்ஸ் எல்லாம் நீங்க வாசிக்கும் போது நம்ம மைண்டை கொஞ்சம் சேஞ்ச் பண்ணும். அதுல ஒரு விஷயம் இருக்கு, ஈர்ப்பு இருக்கு. ಕೆಲವೊಂದು ಹಾಡುಗಳನ್ನು ಮ್ಯೂಸಿಕ್ ಗಳನ್ನು ಕೇಳುವಾಗ ನಮ್ಮನ್ನು ಬದಲಾಯಿಸುತ್ತದೆ. அதுல அபிஷேகம் இருக்குன்னு நான் சொல்லிட முடியும். ಅದಕ್ಕೆ ಅಂತ ಅದರಲ್ಲಿ ಅಭಿಷೇಕವಿದೆಯಾ? ஆனா ஒரு மனுஷன், ಆದ್ರೆ ಒಂದು ಮನುಷ್ಯನು பரிசுத்தத்தோடு, ಪರಿಶುದ್ಧತೆಯಿಂದ, பெருசா வாசிக்க தெரியாது, ನನಗೆ ಬಾರಿ பெருசா பாட தெரியாது, ಹಾಡಕ್ಕೆ ಗೊತ್ತಿಲ್ಲ, நோட் அவுட் ஆகும், ನೋಟ್ ಹೊರಗೋಗುತ್ತದೆ, ಕಾರ್ಡ್ ಔಟ್ ஆகும், ಕಾರ್ಡ್ ಔಟ್ ಆಗುತ್ತದೆ, ராகம் அவுட் ஆகும், ಎಲ್ಲವೂ ಔಟ್ ಆಗುತ್ತದೆ, டைம் அவுட் ஆகும், ಟೈಮ್ ಔಟ್ ಆಗುತ್ತದೆ. அவன் ஆண்டவருக்குள்ள பரிசுத்தமா இருக்கும்போது, ಆತನ ಆತ್ಮನಲ್ಲಿ ಪರಿಶುದ್ಧವಾಗಿರುವಾಗ இங்க வந்து சாதாரணமா பாடினாலும், ಇಲ್ಲಿ ಬಂದು ಸಾಧಾರಣವಾಗಿ ಹಾಡಿದರೂ அது அநேகர தொடும், ಅದು ಅನೇಕರನ್ನು ಮುಟ್ಟುತ್ತದೆ, அது அநேகரோடு பேசும், ಅದು ಅನೇಕರೊಟ್ಟಿಗೆ ಮಾತನಾಡುತ್ತದೆ. ஆனா நம்மால இன்னைக்கு அவர் தாளந்து மட்டும் தான் பெருசு, அதல்ல
அது பரிசுத்தெல்லாம் முக்கியம். ನಮ್ಮ ವ್ಯಕ್ತಿಗೆ ಇವತ್ತು ಅವರಿಗೆ ಬೇಕಾಗಿರೋದೆಲ್ಲமே ಟ್ಯಾಲೆಂಟ್, ಅವರ ಪರಿಶುದ್ಧತೆ ಅಲ್ಲ. கண்டுபிடிங்க நீங்க. ಕಂಡು ಹಿಡೀರಿ ನೀವು. பரிசுத்த ஆவியானவருடைய வல்லமையோடு இருக்கிறாங்களா இல்ல வெறும் தாளந்த வச்சுக்கிட்டு ತೆನಾವಟ போய்கிட்டு இருக்காங்களான்னு கண்டுபிடிங்க. ಪರಿಶುದ್ಧ ಆತ್ಮವನ್ನು ಇಟ್ಟುಕೊಂಡಿದ್ದಾರಾ ಇಲ್ಲ ಸುಮ್ಮನೆ ಆ ರೀತಿನೇ ಜೀವನ ಮಾಡಿಸಿದ್ದಾರಾ ಅಂತ ನೀವು ಕಂಡುಹಿಡಿಯಿರಿ. பாடக்கூடாது, கேட்கக்கூடாது அந்த மாதிரி வார்த்தைகள். ಹಾಡಬಾರದು, ಕೇಳಬಾರದು ಆ ರೀತಿಯ ಹಾಡುಗಳನ್ನು. கேட்கறதுக்கு பாடலா இல்ல, ಕೇಳಕ್ಕೆ ಹಾಡುಗಳ ಇಲ್ಲ. பெர்க்மான் ஐயா 600 பாட்டுக்கு மேல பாடிட்டாங்க. ಫಾದರ್ ಹಾಡುಗಳ ಇಲ್ಲ இல்லையா? ಇಲ್ಲವಾ? சாரால் நவரோஜி அம்மா அது பாட்டு இல்லையா? ಸಾರಾಲ್ ನವರೋಜಿ ಅವರ ಹಾಡಿಲ್ಲವಾ? பல இப்பவே எவ்வளவு பேர் வந்துட்டு இருக்காங்க. சின்ன நேத்தைக்கு ஒரு முந்தா நாள் ஒரு தம்பி ஒருத்தர் பாட்டு ரிலீஸ் பண்ணிருக்காரு. ಮೊನ್ನೆ ಒಂದು ತಮ್ಮನ ಒಬ್ಬರು ರಿಲೀಸ್ ಮಾಡಿದ್ದಾರೆ, ಸುಂದರವಾಗಿದೆ. சைலண்டா எவ்வளவு பேர் எழும்புறாங்க உங்களுக்கு தெரியாதுங்க. ಸುಮ್ಮನೆ ಹಾಗೆ ಎದ್ದು ಅವರು ಎಷ್ಟೊಂದು ಜನ ಇದ್ದಾರೆ. ஒரே ஒரு பரிசுத்தம் இல்லாத ஒரு ஆளை வெறும் தாளந்துக்காக புடிச்சிட்டு நிக்க கூடாது. ಪರಿಶುದ್ಧ ಇಲ್ಲದೆ ಒಂದು ವ್ಯಕ್ತಿಯನ್ನು ಅವರ ಟ್ಯಾಲೆಂಟ್ ಗೋಸ್ಕರ ಎದ್ದು ನಿಂತುಕೊಂಡು ಅವರನ್ನು power of the holy spirit, ಶಕ್ತಿ ಉಳ್ಳ ಆತ್ಮನು. எதுக்கு தெரியுமா? ಯಾಕೆ ಗೊತ್ತಾ? பரிசுத்தமுள்ள ஒரு வாழ்க்கை வாழ்வது, ಪರಿಶುದ್ಧವಾದ ಆತ್ಮವನ್ನು ಜೀವಿಸಲು. அவர் என் தாளந்தல கிரியை செய்யும்போது, ಆತನು ನನ್ನ ಟ್ಯಾಲೆಂಟ್ ಅಲ್ಲಿ ಕ್ರಿಯೆ ಮಾಡುವಾಗ, இன்னைக்கு மில்லியன் கணக்குல இல்லங்க, ನಾನು ಇವತ್ತು ಮಿಲಿಯನ್ ಲೆಕ್ಕದಲ್ಲ, கோடியில இருக்கிற எல்லாருக்கும் தொடுங்க. ನಾನು ಎಲ್ಲಿ ಯಾರು ಕೊನೆಯಲ್ಲಿದ್ದಾರೋ ಅವರಿಗೆ ಮುಟ್ಟುತ್ತೇನೆ. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பரிசுத்த ஆவியானவருடைய நிரப்புதல் மிக மிக அவசியங்க. ಪವಿತ್ರಾತ್ಮನ ತುಂಬುವಿಕೆ ಅವಶ್ಯ. நான் என்ன சொல்ல வரேன்னு புரிஞ்சுக்குங்க. ನಾನು ಏನ್ ಹೇಳ್ತಾ ಇದ್ದೀನಿ ಅಂತ ಅರ್ಥ ಮಾಡ್ಕೊಳ್ಳಿ. அப்படியே குருட்டாட்டமா அப்படியே தேவையில்லாத ஆட்களுக்கு பின்னாடி எல்லாம் வேண்டாம். ಸುಮ್ಮನೆ ಹಾಗೆ ಕುರುಡರಾಗಿ ಎಲ್ಲರ ಹಿಂದೆ ಓಡೋದು ಅಲ್ಲ. ஆன்லைன்ல இருக்கிறவங்க தயவு செய்து கேளுங்க. ಆನ್ಲೈನ್ ಇರುವವರಿಗೆ ಕೇಳಿ. வராதீங்க நவீன நாவு காமெண்ட்ஸ் கொண்டு வந்துட்டேன். நீ எல்லாம் இதை ஏன் பேசுற? ಇವಾಗೆಲ್ಲ ನೀವು ಇವಾಗ ಕಾಮೆಂಟ್ಸ್ ಅಲ್ಲಿ ಬರುತ್ತದೆ, ನೀನು ಯಾಕೆ ಇದು ಮಾತಾಡ್ತಾ ಇದೀಯಾ ಅಂತ. ஏன்னா கட்டவும் இடிக்கவும், ನಾನು ಕಟ್ಟೋಕು நாட்டவும் பிடுங்கவும், ನಾನು ಉತ್ತಲು ಕೀಳಲು என்னையும் உங்களையும் கர்த்தர் தெரிஞ்சுக்கிறார். ನಿಮಗೆ ನನ್ನನ್ನು ದೇವರು ஹல்லேலூயா. ಇದ್ದಾನೆ. ஓநாய்களுக்குள்ளே நான் உங்களை அனுப்புகிறேன்னு சொல்லியிருக்காரு. தந்திரம், ತೋಳನ ನಡುವೆ ನಿಮ್ಮನ್ನು ಕಳಿಸುತ್ತೇನೆ ಅಂತ ಹೇಳ್ತಾರೆ. ஞானமா இருக்கணுங்க. ನಾವು ಜ್ಞಾನದಿಂದ ಇರಬೇಕು. புறாவை போல கபடற்றவர்களாயும் இருக்கணும், பாம்பை போல வினா உள்ளவர்களாகவும் இருக்கணும். ಪಾರಿವಾಳ ಹಾಗೆ ನೀವು ಕಪಟ ಉಳ್ಳವರಾಗಿರಬೇಕು ಅಂತ ಹೇಳುತ್ತಾರೆ. ಹಾವಿನಂತೆ ಸರ್ಪ ಉಗ್ಗಿರುವ ಕಾರ್ಯಗಳು ನಿಮ್ಮೊಳಗೆ ಇರಬೇಕೆಂಬುದಾಗಿ ಹೇಳುತ್ತಾನೆ. ಸರ್ಪದ ಹಾಗೆ ಜ್ಞಾನವಂತರಾಗಿ ಇರಬೇಕು, ಜಾಣರಾಗಿಯೂ ಇರಬೇಕು. பரிசுத்தமுள்ள ஒரு வாழ்க்கை வாழ என்னை உங்களை கர்த்தர் அழைத்திருக்கிறார். ಪರಿಶುದ್ಧ ಉಳ್ಳ ಜೀವನವನ್ನು ಬಾಳಲು ನನ್ನನ್ನು ಕರೆದಿದ್ದಾನೆ. மூன்றாவதாக, ಮೂರನೇದಾಗಿ